ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் சூடு இருந்தும் பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயம் 2 தக்காளி பச்சை மிளகாய் 5-6 சேர்த்து வதக்கி அரைச்சி அந்த விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய் வேறு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துக்கணும். வேக வச்ச ஆட்டுக்காலையும் நம்ம சேர்த்துக்கணும். 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். 1 தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச தேங்காய் விதை சேர்த்துக்கணும். குழம்பு ரெடியான பிறகு மிளகு சீரகம் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த குழம்பை வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ வச்சு சாப்பிட்டாக்கா மூட்டு வலிலாம் சரியாக போகுங்க.